ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம அன்றாடம் சாதம் வடித்த அந்த தண்ணியை எதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக புரியும். எங்கம்மா நாங்கள் சாதம் வடிக்கிறோம், எல்லாமே குக்கரில் தான் சமைக்கிறோன்னு சொல்கிறீங்களா? சாதம் வடிக்கிற மாதிரியே குக்கரில் எவ்வளோ ஈஸியாக சாதம் வடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ராசி டிப்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் ஆளுன்னு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த அரிசி கஞ்சியை தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்பானைக்கான டிப்ஸு தான். மண்பானை நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த உடனே அதில் சமைக்க முடியாது. ஏன்னா அதில் மண் துகள்கள் அதிகமாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாதம் வடித்த அந்த அரிசி தண்ணியை மண்பானையில் சேர்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. மறுநாள் அந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்பவும் சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணியை சேர்த்து ஊற வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம அரிசி தண்ணியில் மண்பானையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கும் போது அதோட துகள்கள் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். மண்பானை புதுசாக வாங்குறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸு தான். ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 2 தடவை சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணியை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். அதுக்கு நம்ம எப்போதும் போல் ரெகுலராக ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு கடைசியாக இந்த சாதம் வடித்த தண்ணியை தலைக்கு போட்டு குளிச்சிடுங்க. இது மாதிரி குளிக்கும் போது அந்த முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகிரும். உங்களுக்கு ஹேருமே நல்ல க்ரோத் ஆகும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. சீயக்காய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த சீயக்காவை இந்த சாதம் வடித்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு நல்லா அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணி குளிச்சிட்டிங்கன்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான டிப்ஸு தான். ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக வெயிட்டே இல்லாமல் ரொம்ப சோகையாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் தான் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணலாம். ஒல்லியாக இருக்கிறவங்க வெயிட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாதம் போட்டதுக்கப்புறம் இந்த அரிசி தண்ணி நல்லா கொதிக்கும் பாருங்கள். இந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டே வாங்க. அவங்களுக்கு நல்லா உடம்பு நல்லா வெயிட்டு போட்டு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. இன்னும் சத்து மாவெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திங்கன்னா அந்த சத்து மாவுக்கு நம்ம வெறும் தண்ணியை சேர்க்காமல் இந்த அரிசி கொதிக்கிற இந்த தண்ணியை சேர்த்து சத்து மாவு உருண்டை பிடிச்சி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெயிட்டு போட்டு குழந்தைங்க பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. வெயிட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாடி அதிகமாக ஹீட் ஆகி இருக்கும். அந்த டைமிங்கில் இந்த ஸ்டொமக் பெயின் ப்ராப்ளம் அடிக்கடி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அரிசியும் தண்ணியும் கொதிக்கும் பாருங்கள். இந்த தண்ணியை எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு வச்சுக்கோங்க. அதில் வெண்ணெய் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதை சேர்த்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வயிற்று வலி ப்ராப்ளம் இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அது ஃபேஸுக்கான டிப்ஸு தான். எல்லாருக்குமே ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக நல்லா ஒயிட்டாக நல்லா க்ளோவிங்காக இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ரெகுலராக இந்த அரிசி வடித்த அந்த சாதத்தோட தண்ணியை அடிக்கடி அப்ளை பண்ணிகிட்டே வந்திங்கன்னா உங்களோட ஸ்கின் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும், ஒயிட்டாக நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இதோட நீங்கள் வேறு ஏதாவது அரிசி மாவு வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ணியும் முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, ஸ்கின்னுக்கான டிப்ஸு தான். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வேர்க்கூர் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ரெகுலராக இந்த சாதம் வடித்த தண்ணியை நம்ம எங்கெல்லாம் வேர்க்கூர் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துடுங்க. இது மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சுட்டு வரும்போது
நம்ம முகத்தில் இல்லை எந்த இடத்துல வேர்க்குரு அதிகமாக இருக்கோ அந்த வேர்க்குரு எல்லாமே வந்து நாளடைவில் கிளியர் ஆயிரும். இந்த டிப்ஸ் வந்து வேர்க்குரு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்குரு மட்டும் இல்லாமல் மற்றபடி ஏதாவது ஸ்கின்ல அலர்ஜி எதுவும் இருந்தாலுமே வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான டிப்ஸ் தான். கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கறி துணி, அடுப்பு துணின்னு சொல்லுவோம். இந்த துணியில் பார்த்திங்கன்னா அழுக்கும் அதிகமாக இருக்கும், பிசுபிசுப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். இந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்கு நம்ம சாதம் வடித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அந்த சூடாக இருக்கும் போது நம்ம இந்த கறி துணி அதில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த துணி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கான டிப்ஸ் தான். நிறைய பேருக்கு வந்து ராகி களி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அந்த ராகி களி, ராகி கூழ் அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே அரிசி வடித்த தண்ணி, அந்த சாதம் வடித்த தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தடவை களி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து மறு தடவை சூடு பண்ணுறதுக்காக இந்த சாதம் வடித்து வச்சுருக்கிற அந்த அரிசி தண்ணி இருக்குல்ல, அந்த கஞ்சி தண்ணியில் இந்த மாதிரி ராகியை வந்து நல்லா இப்படி பால் மாதிரி உருட்டி வச்சுட்டு அதில் போட்டு அந்த அரிசி வடித்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நல்லா 1 வீக் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கஞ்சி தண்ணி. கண்டிப்பாக ராகி கூழ்லாம் செஞ்சு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கான டிப்ஸு தான். எல்லாருக்குமே வந்து லெமன் ஊறுகானா ரொம்ப பிடிக்கும். லெமன் வந்து என்ன தான் அதிகமாக நம்மள்கிட்ட இருந்தாலும் அதை வந்து அந்த ஊறுகாய் போடுற ப்ரொசீஜர் படி நல்லா 1 வீக் வரைக்கும் அதை நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா தாளித்து நம்ம சாப்பிடுவோம். இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஊறுகாய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாதம் வடித்த அந்த அரிசி தண்ணி இருக்குல்ல, அந்த கஞ்சி தண்ணியில் சூடு அதிகமாக இருக்கும். அந்த சூடு அதிகமாக இருக்கும் போது நம்ம லெமனை வந்து முழுசாகவே அந்த சூடாக இருக்கிற அந்த கஞ்சி தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அந்த சூடுலேயே வந்து லெமன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் கொதிக்க வைக்கிறா இருந்தாலும் கொதிக்க வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இல்லை அந்த சூடுலேயே நல்லா வெந்துருச்சு அப்படின்னாலும் அதை எப்போதும் போல் லெமனை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் எப்படி ஊறுகாய் தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக சுவையாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு வெயில் கூட தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வந்து உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒயிட் ஷர்ட் போடுறவங்களுக்கு, ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட்டு கைலி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம எப்போதும் போல் துவைச்சிட்டு அலசி வச்சுருக்க அந்த ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் கைலி அந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை அப்படி நல்லா இறுக்கி புழிஞ்சு நல்லா உதறிட்டு நல்லா காய போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த துணி காஞ்சதுக்கப்புறமா அயர்ன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா துணி நல்லா ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். பார்க்கும் போதே நல்லா மடன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து அயர்ன் பண்ணி ட்ரெஸ்ஸு போடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸு தான். மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக வந்து இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் உப்பு ஆட் பண்ணியிருப்போம். அந்த தண்ணியை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகிறவங்களுக்கான டிப்ஸு தான். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போவாவது நம்ம செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோன்னா வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அப்படி லூஸ் மோஷன் போகிறவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கிற தண்ணி சத்து எல்லாமே போயிடும். அந்த டைமிங்கில் நம்ம சாதம் வடித்த தண்ணி இல்லை சாதம் கொதிக்கும் போது அந்த தண்ணியை வந்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்ணி சத்து வந்து கிடச்சிரும். இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்லாவே எனர்ஜி கிடச்சிரும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸு தான். நமக்கு இந்த ஜுரம் இருக்கிற டைமிங்கில் நம்ம வந்து அரிசி கஞ்சி தண்ணி எடுத்துட்டோன்னா உடம்புக்கு வந்து இன்ஸ்டன்ட் பூஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். நல்லா ஆக்டிவாக நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஜுரம் அடிக்கும் போது எல்லாருமே ரொம்ப டல்லாக இருப்போம், சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த டைமிங்கில் அரிசி கஞ்சி தண்ணியை நம்ம எடுத்துட்டோன்னா உடம்புக்கு வந்து நல்ல பூஸ்ட்டு கிடச்ச மாதிரி நல்ல எனர்ஜியாக நல்லா ஆக்டிவாக இருப்போம். கண்டிப்பாக இந்த டிப்ஸு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான டிப்ஸு தான். நம்ம புதுசாக வந்து இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல்லெல்லாம் யூஸ் பண்ணும் போது அதில் தோசை எல்லாம் ஒழுங்காகவே வராது. அதுக்கு அந்த கல்லை வந்து பழகணும். அது பழகிறதுக்கு இந்த மாதிரி சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணியை சேர்த்து ஊற வச்சுருங்க. நல்லா 1 day 2 days நல்லா ஊற வச்சுருங்க.
அதுக்கப்புறமா அதில் வெங்காயம்லாம் போட்டு நீங்கள் தாளித்து நல்லா பழகிட்டிங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக வந்து தோசைக்கல் நல்லா சூப்பராக தோசை சுடுறதுக்கு வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோஸில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அரிசி தண்ணியை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.